ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு வேலையை செய்கிறதுக்கான நேரத்தை பிளான் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ணுறதையும் தான் நான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு வேலையையும் கரெக்டான நேரத்தில் நம்மளால் முடிக்க முடியாது. நம்ம செய்யக்கூடிய வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியாக ஒரு நாள் நைட்டு உட்கார்ந்து எல்லாத்தையும் முடிக்கணுன்ட்டு நம்ம அறக்க பறக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண எப்போ கற்றுக்குறோமோ அப்போ நம்மளோட வேலைகள் எல்லாமே கம்மியான நேரத்திலேயே முடிஞ்சிடும். இதனால் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது. இதன் மூலமா நம்ம கெரியரில் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதை செஞ்சு நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கப்படுறதுங்கிறது ஒரே அளவான நேரம் தான். அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வெற்றியோ தோல்வியோ கிடைக்குது. நேரம் தான் நம்மளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. இப்படி எல்லா வகையிலும் முக்கியமான டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும் எல்லாருக்கும் அவசியமான ஒன்றா இருக்குது. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் பொதுவாகவே நம்ம வேலையிலிருந்து அதிகமாக வருது. அது ஏன் வேலையிலிருந்து வருது? ஏன்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கான நேரம் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் என்ன அந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளாக என்ன? இப்படி எல்லா வேலையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கடைசியாக ஒரு நாளில் பண்ணணும்னு சொன்னால் அது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்படி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சரியாக நேரத்தை கட்டுப்படுத்தாது தான். அதனால் என்னெல்லாம் வேலை செய்யணும், எதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறத காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னு அதே நாள் நைட்டை உட்காந்து பார்த்துருங்க. முடித்த வேலைக்கு எல்லாம் டிக் போடுங்க. முடிக்காத வேலைகளில் அடுத்த நாளாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிங்க. இதனால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது சரியான நேரத்துக்குள்ளே பண்ணி முடிக்கிறது மூலமாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை நம்ம கொடுக்கறது தான் இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. நம்பர் 2, மோர் டைம். நேரமே இல்லைன்ற வார்த்தையை நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கெல்லாம் டைமை மேனேஜ் பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் சரியாக நேரத்தை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வேலையே அந்த நேரத்துக்கு முன்னதாகவே உங்களால் முடிக்க முடியும். இதனால் அதிகமான நேரம் உங்களுக்கு எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸஸ் டைம் உங்களுக்கு எப்போ இருக்கோ அப்போ தான் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற அர்த்தம். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் டைம் தான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் மூலயமா அடைய போகிற 2வது பெனிஃபிட். அடுத்து நம்பர் 3, மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய காரணத்தினால பல வாய்ப்புகள் நம்ம கையை விட்டு போயிட்டுருக்கு. நம்ம நேரத்தை மேனேஜ் பண்ணுறப்போ தான் பல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எந்த வேலையை செய்யணும், அதில் எதில் முக்கியமான செய்யணும் அப்படின்ற விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்போ தான் தெரியும். நம்பர் 4, எபிலிட்டி டு ரியலைஸ் கோல்ஸ். நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் எப்போ யோசிப்போம்? ஒரு ரிலாக்ஸான டைமில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தானே இதை பற்றி யோசிக்க தோணும். அதனால் உங்களால் நேரத்தை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண தெரியுது அப்படின்னா உங்களோட கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்றதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி இதை செய்கிறதுக்கான நேரத்தை உங்களால் கொடுக்க முடியும். உங்களோட ட்ரீம் கெரியரை உருவாக்க முடியும். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலயமா 4வது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. சரி, என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் பார்த்தோம். இனி டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படிப்பா நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமை நம்ம எப்படி தான் மேனேஜ் பண்ணுறது எஃபெக்டிவாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1, செட் கோல்ஸ் கரெக்ட்லி. நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணால் தான் அதுக்கான நேரம் எவ்வளோ தேவைப்படும், எப்போ வேலை செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும். இப்படி உங்களுடைய கோல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க அந்த கோல்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஸ்மார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் எஸ். உங்களுடைய கோல் அப்படிங்கிறது என்னென்று ஸ்பெசிஃபை பண்ணணும். 2வது லெட்டர் எம், அதாவது அந்த கோல்ஸை தொடர்ந்து மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். 3வது ஏ, அதாவது அது உங்களால் அடைய முடியக்கூடிய ஒரு அட்டைனபிள் கோலாக இருக்கணும். 4வது ஆர், அதாவது அது உங்களுக்கு புரிந்து வரக்கூடியதாக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும். 5வது டி, அதாவது செஞ்சு முடிக்கிறதுக்கான நேரத்தை கொண்டதான் டைம்லியாக இருக்கணும். ஸோ எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களோட கோல் ஸ்மார்ட் கோலாக இருக்கணும். இதுதான் முதல் டிப். அடுத்து நம்பர் 2, ப்ரையாரிட்டிஸ் வைஸ்லி. அதாவது ஒரு வேலை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ப்ரையாரிட்டிஸ். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியே போகணுங்கிறது ஒரு வேலை தான். அவங்க ஆஃபீஸில் ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணுறது ஒரு வேலை தான். இது 2ல் எது முக்கியமானதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான 2வது டிப். இதை 4 வகையாக பிரிக்கலாம். ஒரு வேலை ரொம்ப முக்கியம், அவசரம் அப்படின்னா இதை இப்பயே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்து ஒரு வேலை முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை அப்படின்னா அது எப்போ செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஒரு வேலை அவசரம் தான், முக்கியம் இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா அதை செஞ்சு கொடுத்துருங்க. அடுத்து ஒரு வேலை முக்கியமும் இல்லை
இல்லை அவசரமும் கிடையாது அப்படின்னா அப்புறமா பண்ணிக்கலான்னு அதை விட்டுருங்க. முடிஞ்சால் அதை செய்யாமல் விட்டுருங்க. ஸோ உங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத யோசித்து அதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா சரியான டைமை மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும்னு அர்த்தம். நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு சில தீய பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். அந்த தீய பழக்கங்களை நீக்கிட்டு அதே இடத்துல ஒரு சில நல்ல ஹேபிட்ஸை கொண்டு வந்து ஃபிட் பண்ணும்போது நம்ம இலக்கு நோக்கி இரட்டை இன்ஜின் வேகத்தில் பயணிக்க முடியும். நம்பர் 3, செட் ஏ டைம் லிமிட் டு கம்ப்ளீட்டட் டாஸ்க். ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அதே இதே ஒரு வேலையை அரை மணி நேரத்தில் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் நம்ம செய்வோமா இல்லையா? கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். ஒரு வேலைக்கான நேரத்தை தீர்மானிக்கிறப்போ அதில் முழு கவனத்தையும் கொடுத்து நம்ம சரியாக முடிக்க முடியும். வேலை செய்யணும்னு தீர்மானிக்கிறப்போ அதோட சேர்ந்து எப்போ அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத குறிச்சிருங்க. அதை ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறத முன்கூட்டியே தவிர்த்திடும். உதாரணமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 ரிவ்யூஸ் எழுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் 4 ரிவ்யூ தான் மீட்டிங் முன்னாடி இருக்கிற நேரத்தில் எழுத முடியும்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ இன்னொரு ரிவ்யூவை இன்னொருத்த கொடுத்து எழுதி வாங்கி வேலையை முடிக்கலான்னு தெரிஞ்சால் 5 ரிவ்யூஸும் எழுதி முடிச்சிடலாம் இல்லையா? இதன் மூலமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கான குறிப்பிட்ட நேரத்தை தெரிஞ்சு வைக்கிறதும் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவசியமான ஒன்றா இருக்குது. அடுத்து நம்பர் 4, டேக் ஏ பிரேக் பிட்வீன் டாஸ்க். ஒரு வேலை இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக ஃபோக்கஸாகவும் அந்த வேலையை செய்யவே முடியாது. உங்கள் வேலையிலேருந்து ஒரு கொஞ்சம் நேரத்தை ஓய்வை கொடுக்கக்கூடிய ஒரு டவுன் டைமை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கணும். இந்த நேரத்தில் உங்கள் தலைமையில் இருந்த பாரமெல்லாம் இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு உதவும். இது ஒரு சின்ன நேரத்தில் ஒரு குட்டி தூக்கம் போடுறது, சின்ன ஒரு வாழ்க்கை போடுறது, இல்லை மெடிடேட் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கலாய்ச்சி பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து நம்பர் 5, ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப். ஒரு சிலருக்கு இது எந்த நாள், என்ன கிழமை, என்ன டேட் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. இப்படி நம்ம இருக்கிறப்போ நம்மளோட வேலை எப்படி சரியான நேரத்தில் முடியும்? அதனால் எப்பயும் ஒரு கேலண்டர் அவங்களோட வேலைகளை எப்போ செய்யணுமோ அந்த டேட்டில் குறித்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கான நேரத்தை எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. இல்லை அது பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்கான டாஸ்க் எல்லாம் என்னவோ அது முடிக்கிறதுக்கான நேரத்தை நோட் பண்ணலாம். ஒரு வேலை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத பொருத்தமான தேதி யோசித்து வைக்கணும். உதாரணமாக ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய மேனேஜரை பார்க்க சண்டே போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் அப்போ இருப்பாரா இல்லையா, அவர் எப்போ வருவாருங்கிற நேரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்படி உங்களை நீங்களே ஒவ்வொரு வேலைக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப எந்த கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக வேலையை முடிச்சிட முடியும். நம்பர் 6, ரிமூவ் அன்இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? ஒரு வேலையை செய்கிறதுக்கு முடிவு எடுப்போம், ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேலையை செஞ்சிட்ருப்போம். இப்படி நம்ம தேவையில்லாத வேலையை நீக்கிறப்போ நமக்கு எந்த வேலை முக்கியமோ அதுக்கான நேரம் அதிகமாக கிடைக்கும். ஸோ எந்த வேலை முக்கியம் இல்லைன்னு நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு அதை தவிர்த்தா மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. நம்பர் 7, பிளானிங் ஹெட். ஒரு வேலை செய்யணுமான்னு முன்னதாக தெரிஞ்சால் தான் அந்த நம்மளால் செய்ய முடியும். இந்த ஒரு நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத காலையில் எந்திரிச்ச உடனே டிசைட் பண்ணுங்கள். நேரம் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நாள் அதை டிசைட் பண்ணி எழுதி வச்சுட்டு தூங்க. அடுத்த நாள் இதெல்லாம் செஞ்சோமா செய்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, இவ்வளோ நேரம் எப்படி ஒரு எஃபெக்டிவான வழியில் டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதை செய்யறதப்போ நம்மளோட ஒரு நாள் எப்படி போகும், போர் டைம் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, போர் ஒர்க் ஃப்ளோ. முன்னதாகவே இதை செய்ய போகிறோன்னு முடிவு எடுக்காமல் ஒரு வேலையை செய்கிறப்போ அந்த வேலை எஃபிஷியன்ஸாக இருக்காது. உதாரணமாக ஒரு சில முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வரிசையான ஒரு பிளானை முன்னதாகவே நம்ம போட்டிருக்கணும். இப்படி முன்னதாகவே பிளான் போடாதப்ப ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு தாவிடுவோம். ஒரு வேலை சரியாக எஃபிஷியன்ஸாக இருக்காது. அப்படி நடக்காமல் ஒரு வேலையை சரியான செய்யணும் அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோ என்னென்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, வேஸ்டட் டைம். டைம் மேனேஜ்மெண்ட்டை மேலே சொன்ன மாதிரி 6 வகையில் சரியாக பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஒரு நேரம் நிறைய வீணாக போகிறத நம்மளால் தடுக்க முடியாது. ஒரு அசஸ்மெண்ட்டை நம்ம முடிக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களோட நேரம் வீணாக போயிட்டே இருக்குன்ற புரிஞ்சுக்கோங்க. நீங்களே அதிகமான தொந்தரவுகளை உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்படுத்திக்கிட்டு நேரையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்பர் 3, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். பொதுவாக செய்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லைன்றாலும் வேலை இருந்தாலும் அதை செய்யாமல் சும்மா இருக்கிறப்பையும் நம்ம வாழ்க்கை ஏண்டா இப்படி போய்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஓவர் திங்கிங் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இது நேரத்தில் இருந்து கண்ட்ரோல் மட்டும் லாஸ் ஆகிறது குறிக்கல, உங்கள் வாழ்க்கை மேலே நீங்கள் வச்சுருக்க கட்டுப்பாடுகள் போகிறது குறிக்குது. இதுதான் ஒரு சில டைமில் நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் வரக்கூடியதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்த நம்பர் 4, புவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். புவர் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களோட வேலையோட தரத்தை ரொம்பவே கம்மி பண்ணுது. உதாரணமாக 1 மணி நேரம் தேவைப்படக்கூடிய வேலையை அரை மணி நேரம் வீணாக்கிட்டு கடைசி அரை மணி நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட வேலையோட தரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கடைசி நேரம் செய்யக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற உணர்வை கொடுக்குமே தவிர அதை சரியாக தான் செஞ்சோம் அப்படிங்கிற திருப்தியே கொடுக்காது. நம்பர் 5, புவர் ரெப்புடேஷன்.
நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் போர் டைம் மேனேஜ்மெண்ட்னால அதை நீங்கள் சரியான நேரத்தில் கொடுக்கல அப்படின்னா அடுத்த தடவை உங்களுக்கு அந்த கிளைண்ட் வேலை கொடுப்பாங்களா? கண்டிப்பாக இவனால் செஞ்சு முடிக்க முடியாதுன்ட்டு உங்கள் மேலே வச்சுருந்த எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிடுவாங்க. அதனால் அடுத்த தடவை சரியான நேரத்தில் வேலையும் செஞ்சு கொடுத்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டையும் காப்பாற்றிக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒன்று தான், ஒரே அளவு தான். அதை சரியாக நேரத்தை பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்ட போகிறாங்க. அதை சரியாக பயன்படுத்த தெரியாதவங்க அல்லது தெரிஞ்சும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவங்க படுகொலியில் தான் விழ போகிறாங்க. நீங்கள் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைய முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திப்போம். நன்றி.